வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாக்கியலட்சுமி இன்னைக்கு எபிசோடில் எழிலுமே இப்போது கோர்ட்டுக்கு வராரு. எழிலுக்கு ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கணும்னு தான் வந்தேம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. டைமில் ஜென்னியோட அப்பாவும் அங்கே வராங்க. ஜெனிட்ட செலியன் கேஷுவலாக நல்லா இருக்கிறீங்களா, பாப்பா நல்லா இருக்கிறாளா அப்படின்னு பேசிகிட்டு இருக்கிறாரு. நிலா பாப்பாவும் உங்களை தான் கேட்டுகிட்டே இருக்கிறா அப்படின்னு சொல்கிறாரு. ஜெனியோட அப்பா இப்போது எழில்கிட்ட கோபப்படுறாரு. ஃபஸ்ட்டு நல்லா இருக்கிறீங்களான்னு விசாரிச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த வீணா போனவனுக்கு தானே சப்போர்ட் பண்ணி பேசுவேன் நீனு அப்படின்னு சொல்கிறாரு. எழில் சொல்கிறாரு, நான் செலியனோட தம்பியா ஒன்றும் ஜெனிட்ட பேசலை அப்படின்னு சொல்கிறாரு. ஜெனியனோட ஸ்கூல் சீனியர், அந்த விதத்தில் தான் நான் பேசினேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஜெனியை கூப்பிட்டுட்டு ஜெனியோட அப்பா இப்போது கோர்ட்டுக்குள்ளே போயிடுறாரு. செலியன் ஜெனியோட கேஸ் இப்போது ஹியரிங்க்கு வருது. ஜெனியோட வக்கீல் இப்போது செலியன் மேலே அடுக்கடுக்காக குற்றச்சாட்டு வைக்கிறாரு. என்னோட கட்சிக்காரருக்கு செலியன் கூட சேர்ந்து வாழ்கிறதுல கொஞ்சம் கூட விருப்பமே கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு. இவங்கள ஒரு மனைவியாக இல்லை ஒரு மனுஷியாக கூட அவர் மதித்ததே கிடையாது, கொஞ்சம் கூட அன்பு செலுத்தினதே கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு. இதுக்கிடையில் மாலினின்ற ஒரு பொண்ணு கூட இவருக்கு அஃபேர் வேறு இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. இன்ன வரைக்கும் அது கண்டினியூ ஆகிட்டு தான் இருக்குது. என்னோட கட்சிக்காரர் டெலிவரி ஆன டைமில் கூட அந்த பொண்ணு கூட தான் இவர் தங்கியிருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாரு அந்த வக்கீல். ஜெனி செலியன் கூட சேர்ந்து வாழ்ந்தால் அவங்களோட உயிருக்கே ஆபத்து வருமோன்னு அவங்க ரொம்ப பயப்படுறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஜட்ஜி இப்போ செலியன்ட்ட வக்கீல் சொன்ன குற்றச்சாட்டுக்கெலாம் நீங்கள் என்ன பதில் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாரு. சொன்ன எல்லா குற்றச்சாட்டையும் நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு செலியன். நான் ஜெனி மேலே அன்பு இல்லைன்னு சொன்னார்ல, அதை மட்டும் என்னால் ஒத்துக்கவே முடியாது, நான் அவன் மேலே உயிராக இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஜெனியை கூட சேர்ந்து வாழ்கிறப்ப எனக்கு அவளோட வேல்யூ புரியலை, இப்போ தான் புரியுது, அவள் இல்லாமல் எனக்கு வாழ்க்கையே இல்லை அப்படின்னு சொல்லி ரொம்ப அழ ஆரம்பிச்சிட்றாரு. ஜெனி மேலே நீங்கள் இவ்வளோ அன்பாக இருக்கிறீங்க, அப்புறம் எதுக்கு இன்னொரு பொண்ணுக்கிட்ட அஃபேர் வச்சுட்டீங்க அப்படின்னு ஜட்ஜ் நேரடியாகவே கேட்குறாரு. ஏதோ புத்தி கேட்டு போய் பண்ணிட்டேன் சார், என்னை மன்னிச்சிருங்க சார் அப்படின்னு ஜெனிட்டையுமே மன்னிப்பு கேட்குறாரு செலியன். ஜட்ஜு சொல்கிறாரு, இந்த கேஸோட விசாரணையை நெக்ஸ்ட் மந்த்துக்கு தள்ளி வைக்கிறேன், அதுக்குள்ளே 2 பேரும் கவுன்சிலிங் போகணும் அப்படின்னு சொல்லிடுறாரு. இதுக்கிடையில் ஜெனியோட அப்பாவும் வீட்டுக்கு கிளம்பிட்டுருக்குறாங்க. அந்த டைமில் ஜெனி அப்பாவுக்கு கால் வருது. வக்கீல் ஒரு நிமிஷம் வாங்க சார், அவங்கள்ட்ட முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு வர சொல்கிறாரு. ஜெனி மட்டும் காரில் உட்காந்துட்ருக்குறாங்க. இதை செலியன் பார்க்குறாரு. செலியன் கேட்ட எனக்கு ரொம்ப தாகமாக இருக்குமா, நான் போய் ஜூஸ் குடிச்சிட்டு வந்துடுறேம்மா அப்படின்னு சொல்கிறாரு. செலியன் நீ வா என் கூட அப்படின்னு கூப்பிட்டு வர்றாரு. ஜூஸ் குடிக்கிற மனநிலைமையில் நான் இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு செலியன். இப்போது எழில் அவர் போட்ட பிளானை எக்ஸிக்யூட் பண்ணுறாரு. அந்த காரில் போய் பாரு, ஜெனி தான் உட்காந்துருக்குறாங்க, அவங்க கூட நீ பேசி ஆகணும்ல, போய் பேசு அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ பேசிகிட்டு இருக்கிறப்ப ஜெனி அப்பா வந்துட்டாங்கன்னா பிரச்சனை ஆயிருண்டா, அதெல்லாம் வேணாண்டா அப்படின்னு செலியன் பயப்படுறாரு. என் மேலே இருக்கிற கோபத்தில் ஜெனி என்கிட்ட பேச மாட்டாடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு செலியன். அப்போ நீ ஒன்று பண்ணு செலியா அப்படின்னு சொல்கிறாரு எழில். ஜெனி அப்பா கார் தானே இது, நீ காரோட ஜெனியை கூட்டிட்டு போயிரு, தூரமாக போய் எங்கேயாவது 2 பேரும் மனசு விட்டு பேசுங்க அப்படின்னு சொல்கிறாரு எழில். செலியனுமே தயங்கிட்டே இருக்கிறாரு. இங்கே பாரு செலியா, இதை விட்டால் உனக்கு அடுத்து வாய்ப்பே கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு எழில். நீ காரை விட்டு இறங்கு செலியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க ஜெனி. யோசிக்காத செலியா, இந்த இடத்த விட்டு நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு எழில். செலியனுமே இப்போது கார் எடுத்துகிட்டு ஜெனியை கூட்டிகிட்டு போகிறாரு. எழில் பாக்கியாட்ட என்னடா இவ்வளோ நேரம் ஆச்சு அப்படின்னு கேட்டுட்ருக்குறாங்க. செலியன் எங்க அப்படின்னு கேட்குறாங்க. அவன் ஒரு முக்கியமான விஷயமா வெளியில் போயிருக்கிறாமா அப்படின்னு சொல்கிறாரு எழில். உண்மையை சொல்ல அவன் எங்கே போனா அப்படின்னு கேட்டுட்ருக்குறாங்க பாக்கியா. ஜெனி கூட பேசுகிறதுக்காக போயிருக்கிறாமா அப்படின்னு சொல்கிறாரு எழில். அவங்க அப்பா இங்கே வந்துடுவார்டா, ஏன்டா தேவையில்லாத வேலை பண்ணிகிட்ருக்குற அப்படின்னு சொல்லிட்டுருக்குறாங்க பாக்கியா. பதட்டப்படாதம்மா அப்படின்னு சொல்லிட்டுருக்கிறாரு எழில். செலியனும் ஜெனியும் பேசினாதாம்மா இந்த பிரச்சனை தீரும் அப்படின்னு சொல்கிறாரு எழில். அதனால தான் ஜெனியை கூப்பிட்டுட்டு தூரமாக பேசிட்டு வான்னு நான் செலியனை அனுப்பி வச்சிருக்கிறேம்மா அப்படின்னு சொல்லிட்டுருக்கிறாரு. ஜெனி அப்பா வந்தால் பிரச்சனை ஆயிருண்டா அப்படின்னு பாக்கியா சொல்லிட்டு இருக்கிறாங்க. அந்த டைமில் ஜெனி அப்பாவுமே இப்போ வந்துடுறாரு. அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. செலியன் ஜெனிட்ட மனசு விட்டு பேசி அவரோட நிலைமையை புரிய வைப்பாரா, வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.